ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூலை 2 முதல் ஜூலை 11 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம், நண்பகல் 11 மணி 6 நிமிடத்திலிருந்து. நமக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உணவு, உடை, மருந்து, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதில் எல்லாம் பண வரவு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோக பலம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சந்திரன் நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ குணச்சித்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி புது காரியங்கள் தவிர்க்கவும். ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:49க்கு சித்திரை நட்சத்திரம், 2 பாத கன்னிராசியில் இருக்குது, 2 பாத துலா ராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம், நம்ம லக்னத்தில் தான் செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கார். குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி எண்ணியபடி நமக்கு நெகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதாவது எதிர்பார்த்த நண்பர்களை சந்திக்கிறது, உறவினர்களை சந்திக்கிறது, மற்றும் வேலையில் கூட எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர்றது, இதெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகும். ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:49 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு சந்திரன் போயிடுறாரு. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பேச்சில் கூட அந்த தைரியம் வெளிப்படும். நமக்கு ஒரு கமாண்டிங்காக எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். மாலை 4:49 சுவாதி நட்சத்திரம். மறுநாள் ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:50 வரைக்குமே இந்த சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு பலன் தருகிறது. 7ஆம் வீட்டில் ராகு குருவோட நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனாலையும், சுக்கரன் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ரிஷபராசியில் இருக்கிறதுனாலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பார்ட்னர்ஷிப்பு சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது, அனைத்து விதமான தொழில் கான்ட்ராக்டு இதுகளெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும், நல்லபடியாக நடக்கும். அனைத்து விதமான ஒரு பணவரவுக்கும் இது சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் பணவரவு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, சனி நமக்கு 8ல் இருக்கிறதுனால எதிர்பாராத சில தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். ஒழிய இன்றைக்கும் நம்முடைய முயற்சிகளை கைவிடாமல் நல்லபடியாக இன்வால்மெண்ட்டோடு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறது என்ன, 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகாது. இப்போ 4ஆம் வீட்டில் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார், 8ஆம் வீட்டில் சனியும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது இப்போ 12ஆம் வீட்லேயும் புதன் இருக்கார். 4, 8, 12 3 கிரகம் இருக்குது. அதனால் இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட திசைகள் நமக்கு நடந்ததுன்னா இன்றைக்கி கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது, கொஞ்சம் டயர்ட்னஸை கொடுக்கும். பட் உறவுகளுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்காது. அதனால் இந்த சனி நட்சத்திரத்தில் நம்ம புது காரியங்களை தவிர்த்துக்கணும். சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய நட்சத்திரமும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ரொம்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கும். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, என்ன காரணம், இன்றைக்கி ஏன் நாம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கைகளாக வருது, யாரும் சப்போர்ட் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே பொருட்படுத்தாமல் கடமை செய்யக்கூடிய ஒரு உணர்வோடு செஞ்சுக்கிட்டு இருந்தால் பாதிப்பு இல்லாமல் போயிடும். ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் நமக்கு 12ஆம் வீட்டில் கடகராசியில் விரயஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலேயே புதன் போகிறாரு. புதன் நட்சத்திரம், புதன் உபநட்சத்திரம், சூரியனுடைய அந்தரம். இப்போ சூரியன் லாபத்தில் இருக்கிறது ஒரு ஆறுதல். இல்லைன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகம், பிரயாணங்கள் அதிகம்,
தேவையில்லாத ஆன் டியூட்டி இந்த மாதிரி வேலைகள், அதிகமான ஒரு முதலீடுகள், இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் திடீர் முதலீடுகள் போட வேண்டிய நிர்பந்தம் சில பேருக்கு ஏற்படுது. அது மாதிரியெல்லாம் வரதுக்கு காரணம். அதனால் இன்றைக்கி நாமளாக ஒரு இன்வால்மெண்ட் ஆகிறத தவிர்த்துக்கணும். இன்றைக்கி எப்படி தவிர்த்துக்கணும்னா, கொஞ்சம் வேலையில் நடக்கிறது நடக்கட்டும், ரொம்ப நாம் மெனக்கெட்டு அது எதையும் அலைச்சல் திரிச்சல் பண்ணி பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பக்குவப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறது நல்லது. ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம். நமக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கேது நம்ம லக்னத்திலேயே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் தன்னுடைய உப நட்சத்திரத்திலையுமே இருக்கிறதுனால வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம ஒரு சிந்தனையில் சீர்தூக்கி பார்க்குறது, இது வரைக்கும் வந்த பாதைகளில் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணுறது, உறவுகள் சம்மந்தப்பட்டது, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம சரியாகத்தானே நடந்துக்கிறோம், இப்படியெல்லாம் மனசில் சஞ்சலப்பட்டுக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் நமக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த சுக்கிரனுடைய ஒரு பலம் நம்மளுக்கு அங்கீகாரத்தை கெடுக்காமல் நல்லபடியாக கொண்டு போயிட்டு ஜூலை 10ஆம் தேதி இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் முழுசாகவே இருக்குது. சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நிறைய நமக்கு வேலையில் இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும், ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சேல்ஸும் நல்லாயிருக்கும், ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அங்கீகாரம் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனுக்கு உண்டான ஃபைல் மூவ் ஆகிறதெல்லாம் நடக்கும். ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம். காலையில், அதாவது ஒரு பாதம் தனுசு ராசியில், 3 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. அதனால் மகர ராசி என்பது நமக்கு 6ஆம் இடம், சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியன் லாபஸ்தானத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியன் குருவுமே லாபத்தில் சேர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். லக்னாதிபதி பஞ்சமாதிபதி சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷங்கள். அதுலேயும் நமக்கு குருவினுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது, உறவுகளில் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கிறது, திருமண காரியங்கள், சுப காரியங்கள், இது மாதிரியான ஈடுபாடுகள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. அப்போ ஒரு கன்க்ளூடடாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மட்டும் கொஞ்சம் நமக்கு அடிக்கடி அலைச்சல் திருச்சல், கைப்பணம் செலவுகள், திடீர் செலவுகள், பிரயாணங்களை கொடுக்குமோடைய மற்ற கிரகங்களெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் குரு இருக்கிறது நமக்கு சந்தோஷமாக இந்த நாட்களை கடக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.